attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. தமிழ்நாடு முழுக்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அன்றைக்கி ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கொளத்தூரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதான். நாங்கள் வந்து அது ஏற்றுக்கிறது முன்னாடியே தலைவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு உடனே நன்றி தெரிவிக்கும் கூட்டம் உடனே நடத்தினார். மக்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கூடாது. கொளத்தூர் மக்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது அந்த ஒரு விஷயம் தான். ஆனால் நான் திமுகவுக்கு இதை சொல்வேன், நீங்கள் திமுக ஓட்டு போடுறதா கூட உங்கள் எம்எல்ஏ யாருன்னு பாருங்க. உங்களுடைய பிரச்சனையில் அவர் எந்த அளவுக்கு நின்றுருக்காரு. ஒரு எம்எல்ஏ பார்க்காம நீங்கள் கண்மூடித்தனமாக போடுற ஓட்டுன்றது அது வந்து தன்னுடைய சொந்த மண்டையில் மண்ணு வாரி போட்டுக்கிறாரு. எந்த விழுந்த ஓட்டு எல்லாமே கண்மூடித்தனமான ஓட்டு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? உண்மையிலே நீங்களே சொல்லுங்க, எந்த எம்எல்ஏன்னு தெரிஞ்சு போட்டாங்களா? அதை வெளியிருந்து பாக்குறவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா திரு விஜய் அவர்களும் இல்ல தாவேகா அவர்கள் வந்து யாரை நிறுத்தினாலுமே ஜெயிக்க வைக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு அவங்களால. நான் இது ஏத்துக்கவே முடியாதுங்க. எண்ட் ஆஃப் டே மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுது. அது எதுவுமே காரணமே தேவையில்லை. மாற்று அரசியல் காரணம் தேவையில்லை. இந்த அரசு இதுக்கு மேல மோசமா இருந்துச்சு அதனால மாற்றமான்னு கேட்டா தெரியல. அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காங்க. இதுதான் நீங்க இதுக்கு மேல என்ன டாக்கிள் பண்ணாலும் சரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நாங்க வந்து குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து குழந்தைகளே உங்க வீட்டுல போய் நீங்க ஓட்டு போட சொல்லுங்க அவங்க பண்ணாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவர் எம்எல்ஏ இல்லனா இல்ல, ஆனா அவர் திமுகவுடைய தலைவர். திமுகன்றது இங்க 75 வயசு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. இந்த தமிழ்நாட்டுடைய திசை போக்க பல ஆண்டுகளா தீர்மானிச்ச ஒரு கட்சினா திமுக தான். அதோடைய தலைவராக தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, மக்களுடைய தலைவர். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய இளம் பேச்சாளர் திரு ஏமநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. திமுகவினுடைய தோல்வி, தாவேகா, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் நடந்த இந்த டிபேட் இதெல்லாம் பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அவர் கூட வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முழுக்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டேட் அன்றைக்கி ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா கொளத்தூரில் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதான். பல்வேறு அமைச்சர்கள் இல்லை ரொம்ப அறியப்பட்ட பல நபர்கள் ரெண்டு கட்சியிலுமே திமுக ரெண்டு கட்சியிலுமே தோற்றுருக்காங்க. பட் அதுக்கெல்லாம் வராத என்ன சொல்கிறது ஒரு அனுதாபங்கள் கூட எடுத்துக்கலாம். அனுதாபங்கள் ஏன் இவர் தோத்தார், எப்படி தோத்தாருன்ற கேள்வி வந்து கொளத்தூர் தோல்வியில் வந்தது. கொளத்தூர் தோல்வியை வந்து திமுக எப்படி அசஸ் பண்ண போகிறீங்க, இல்லை என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? நாங்கள் வந்து அது ஏற்றுக்கிறது முன்னாடியே தலைவர் உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு உடனே நன்றி தெரிவிக்கும் கூட்டம் உடனே நடத்தினார். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். மக்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்கூடாது. கொளத்தூர் மக்கள் மேலே எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது அந்த ஒரு விஷயம்தான். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், யாரோ எதிர் வரிசையில் நிற்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாலோ அதை கூட நான் ஏதாவது சொல்லி அக்செப்ட் பண்ணி. விஎஸ் பாபு அவர்களும் அரசியல்வாதி தான், அவரும் ஒரு அனுபவவாதி தான். ஆனால் இப்போ காமராஜர் ஒரு தொகுதியில் தோத்து போனார்ன்றது ஒரு வரலாற்றினுடைய எவ்வளோ மோசமான ஒரு பக்கமோ, உடனே வந்து அண்ணா என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இதை கொண்டாடக்கூடாது, நாங்கள் வந்து இந்த இடத்துல வருத்தம் தெரிவிக்கிறோம்னு ஒரு இடத்துல நின்னாங்க. ஆனால் தாவேக்கா அந்த இடத்துல நிற்காம அங்கே கூட தங்களுடைய அந்த சந்தோஷம் அந்த ஹைப்னஸை காட்டின மாதிரி இருந்துச்சு. தெரியல எனக்கு அது எப்படி ரைட்டா இருக்குன்னு தெரியல. ஏன்னா யாரையும் அவர் புண்படுத்துறதுக்காக காட்டினதா அவர் கிடையாது, அப்படிப்பட்ட மனிதனும் கிடையாது. இவ்வளவு திட்டங்கள் நீங்க கொளத்தூர்ல போய் ஒரு வாட்டி நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி உங்களை கொளத்தூர்ல வச்சு ஒரு வீடியோலாம் எடுத்திருப்பீங்க. அந்த தொகுதிக்கு அவர் கொடுத்த திட்டங்கள் அவ்வளோ நலத்திட்டங்கள்ன்றது வேற எந்த தொகுதியிலும் ஒரு முதலமைச்சரால் கூட, மற்ற தொகுதியில் ஒரு முதலமைச்சர் இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் சேலம்லேயே போய் பாருங்க, எடப்பாடி தொகுதி அவர் தொகுதியில் கூட பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி, அது ஒரு சமூக நீதி பார்வையோடு இருக்கக்கூடியது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியாக ஒரு பாத்ரூம் இருக்கும், அங்கே வந்து திருநங்கைகளுக்கு ஒரு பாத்ரூம் இருக்கும், முதல்வர் படிப்பகம்னு சொல்லிட்டு நான் வந்து பக்கத்தில் தான் இருக்கேன். அப்போ சுற்றி இருக்கிற தொகுதிகள் கூட இப்போ நாங்கள் ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போனால் கூட நீங்கள் வந்து கொளத்தூர் தொகுதி மாதிரி மாற்றி கொடுப்பீங்களா எங்கள் தொகுதியோ, எங்களுக்கு இந்த மாதிரி தொகுதி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுத்தது மக்கள் எதுக்கு போய் ஓட்டு போட்டாங்கன்னா அந்த ஒரு சின்னத்துக்கு, விசில்ற சின்னத்துக்கு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டை பார்த்து ஓட்டு போட மாட்டீங்களா? ஏன்னா ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் தான் உங்கள் தொகுதியோட ரெப்ரசன்டேஷன். நான் திமுகவுக்கு இதை சொல்வேன், நீங்கள் திமுக ஓட்டு போடுறதா கூட உங்கள் எம்எல்ஏ யாருன்னு பாருங்கள். உங்களுடைய பிரச்சனையில் அவர் எந்த அளவுக்கு நின்றுருக்காரு. ஒரு எம்எல்ஏ பார்க்காம நீங்கள் கண்மூடித்தனமாக போடுற ஓட்டுன்றது அது வந்து தன்னுடைய சொந்த மண்டையில் மண்ணு வாரி போட்டுக்கிறாரு. எந்த விழுந்த ஓட்டு எல்லாமே கண்மூடித்தனமான ஓட்டு நம்ம எப்படி சொல்லிட முடியும்? பெரும்பான்மையா உண்மையிலே நீங்களே சொல்லுங்க, எந்த எம்எல்ஏன்னு தெரிஞ்சு போட்டாங்களா? எத்தனை சதவீத மக்கள் தங்களோட தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு தெரிஞ்சு போட்டாங்க? அதை வெளியிருந்து பாக்குறவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா திரு விஜய் அவர்களும் இல்ல தாவேகா அவர்கள் வந்து யாரை நிறுத்தினாலுமே ஜெயிக்க வைக்கிற பொட்டன்ஷியல் இருக்கு அவங்களால. நான் இது ஏத்துக்கவே முடியாதுங்க. எப்படின்னா ஒரு எம்எல்ஏன்றவர் வந்து ரொம்ப முக்கியமானவர், சரிங்களா? இது வரைக்கும் இப்போ ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்களா ஒரு டிரைவரை அவர்களை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிட்டோம், நான் பார்த்தீங்களா சாதாரண ஒரு ஆளை ஜெயிக்க வச்சிட்டோம். உண்மையே ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த பவர் அண்ணா அவர்களுக்கு இருந்துச்சுல்ல, நம்ம எல்லாருமே அதை கொண்டாடுறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க யாரு? எங்கள் மக்கள் பிரச்சனையில் அந்த எம்எல்ஏ அவர்கள் என்ன நின்னாருன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நிற்க வச்சிங்க ஓகே, ஜெயிக்க வச்சிங்க ஓகே, நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். உண்மையிலேயே ஒரு சாமானிய மக்கள் வரது பெரிய விஷயம் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க யாரு? மக்கள் பிரச்சனையில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க வந்து பெரியாரிய சிந்தனை உள்ளவங்களா, இல்லை அண்ணா
ஏதாவது ஒரு தெரியணும்ல எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்க இப்படிப்பட்ட ஆளாக போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுதான் உண்மையே. அப்ப எனக்கு அதுல எனக்கு பர்சனலா ஏற்புடையது இல்லை. நீங்க வந்து ஒரு சாமானிய மக்களை கொண்டு வந்து நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறீங்கன்னா நான் வரவேற்கிறேன். ஆனா உண்மையிலேயே அவங்க சாமானியர்களோட பிரதிநிதியா இருக்காங்களா? அவங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இருக்கா? நாளைக்கு அவங்க தொகுதியில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தெரியுமா? என்னுடைய கேள்வி இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளானது தான். உடனே வந்து நான் சாமானிய மக்களுக்கு எதிரானவர்களா ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம். நிக்கட்டும், ஜெயிக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான். ஆனா அவங்க யார் இந்த மக்கள் பிரச்சனை இல்லைன்றதா கேள்வியே. ஸோ அதுல எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஸோ விஜய்ன்ற விண்பத்துக்காக நிறைய பேர் விசில்ல போய் ஓட்டு போட்டாங்கன்றதா உண்மை. விஜய் அவர்களுடைய அத்தனை பேருடைய அந்த ஆசையும் நிறைவேற்றணுன்றதா என்னுடைய ஆசையுமே கூட. நிறைவேற்றாத பட்சத்தில் அது கேட்கக்கூடிய எதிர்க்கட்சியா திமுக செயல்படும். அவர் திமுக கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை இன்னும் மேம்படுத்தி கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசையும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே எங்களுடைய முதலமைச்சர் சொன்னது போல மக்களுக்கான ஒரு தலைவர் தேவைப்படுறாரு. அது எங்க முதலமைச்சராக இருக்கணும், இல்லை முதலமைச்சராக இருக்கவங்க மக்கள் பக்கம் இருக்கணும். ரொம்ப சிம்பிள். அப்போ இந்த இடத்துல தான் நாங்கள் திமுகவை சப்போர்ட் பண்ணுறோம். கடந்த ஒரு வாரமாக நடக்கக்கூடிய அத்தனையும் உண்மையிலேயே பல பேருக்கும் இங்கே அது ஏற்புடையது இல்லை. ஏன்னா விஜய் அவர்களால் பேச முடியல. ட்விட்டரில் போய் இது வரைக்கும் அப்படி நாம பார்த்ததில்ல, போய் ட்வீட் போடுற ஒரு பார்த்ததில்ல. அப்ப உங்களோட ஏன்னா இத்தனை நாளாம் ஒரு பிரஸ் அவர் மீட் பண்ணது இல்லை. அதுக்கு ஒரு விமர்சனம் முன் வச்சாங்கன்னா அவர் அதுக்கப்புறம் அங்க இல்ல சட்டமன்றத்தை விட்டு அவங்க வெளியேறாங்க. வெளியேறதுனால அங்க வெளியேறது வேற, வெளிநடப்புன்றது எதிரானது. சரி, உள்ள பிரேமலதா அவங்க இருந்தாங்கல்ல, அவங்க கேள்விக்கு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட். உங்களை பத்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு ராஜகுரு மாதிரி ஒருத்தங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை வருதுன்னா அப்ப அதுல உங்களுக்கு ஆன்சர் இல்லைன்றதான அர்த்தம். ஒரு அரசு இப்படி ஒன்று பண்ணியிருக்கு, இல்லை நாங்கள் இவரை வந்து இதுக்காக தான் நியமிச்சிருக்கோம், இது சரியான காரணங்கள் தான், இவருக்கு பின்னாடி இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லாம ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட்னா இதுக்கு வந்து எனக்கு சரியா தெரியல, விஜய் அவர்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் தெரியல. அப்போ வீட்டுக்கு போய் ட்வீட் போடக்கூடாது. வீட்டுக்கு போய் ட்வீட் போடாம அவர் வந்து வேற இடத்துல அங்கேயே ரிப்ளை பண்ணிக்கலாம். உதயநிதி அவர்கள் இருக்காங்க இல்லைன்றதை தாண்டி அது உங்களுடைய அரசு மேல வைக்கக்கூடிய விமர்சனம். சிம்பிள், அதுதான். உங்க அரசு மேல வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்க சொல்லிதான் ஆகணும். அதுக்கு வந்து உதயநிதி அவர்கள் அங்க இருக்கணும்ன்றத அவசியம் எல்லாம் கிடையாது. அவர் ஆன்சர் பண்ணாலே போதும். அவர் இல்லை, அவ்வளவுதான் உண்மை. குளத்தூர்ல இந்த தோல்வி இந்த இதுக்கு பிறகாக கட்சியினுடைய பல தரப்புகளில் பல்வேறு பேச்சுகள், இதுக்கு இவங்க காரணம் அவங்க காரணம், பேர் குறிப்பிட்டு வரும்ல, மேபி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலான்ட்டு, இவங்க காரணம் அவங்க காரணம்ன்ட்டு. திமுக கட்சிக்குள்ளேயே இருக்கிறவங்க தான் அந்த தோல்விக்கு காரணமா குளத்தூர்ல? இல்லை, நிச்சயமா இல்லை. அதான் முதலமைச்சர் சொன்னார்ல, எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னார்ல. இது வந்து ஒட்டுமொத்த கட்சியும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கும். தோல்விக்கு வந்து யாரையும் மாறி மாறி காரணம் காட்ட முடியாது. எண்ட் ஆஃப் தி டே இது ஒரு கலெக்டிவ் ஒர்க் தான். நாங்கள் கலெக்டிவாக ஒர்க் பண்ணோம். களத்தில் இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாதுன்றது போல சொல்லணும். அத்தனை மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளும் தீர்த்து வச்சிருக்கோம். ஒரு ஆட்சியில் என்னென்ன பண்ணும், ஒரு கட்சி ரீதியாக என்னென்ன பண்ணுன்றதை பார்த்தே பண்ணி வச்சாங்க. எண்ட் ஆஃப் தி டே மக்களுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்படுது. அது எதுவுமே காரணமே தேவையில்லை. மாற்று அரசியல் காரணம் தேவையில்லை. இந்த அரசு இதுக்கு மேலே மோசமாக இருந்துச்சு அதனால மாற்றமானு கேட்டால் தெரியலை. அவங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்காங்க. இதுதான். நீங்கள் இதுக்கு மேலே என்ன டாக்கிள் பண்ணாலும் சரி, அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒரு குழந்தைத்தனமான விளையாட்டில் ஜெயிக்கிறது இருக்குல்ல, நாங்கள் வந்து குழந்தைகள் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து குழந்தைகளே உங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கன்னு அவங்க ஒன்று பண்ணாங்க. நாங்கள் என்ன நினைச்சோம்னா, ஒரு குழந்தைங்க சொல்லி போய் ஒரு பெரியவங்க ஓட்டு போட்டுருவாங்களா நாங்கள் நினைச்சோம். இல்லை, அதுவும் நடந்திருக்கு பல இடங்கள்ல. கணிப்புகள், திமுக கணிப்புகள் தப்பா போயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? கணிப்புகள்லாம் இல்லை, மக்களை வந்து நாங்கள் வந்து மக்கள் பக்கம் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். மக்கள் அவங்க வேற ஒரு விஷயத்த நம்பிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம யாருக்கும் இவங்க தான் குறை சொல்லணுமா அவங்க தான் குறை சொல்லணுமான்லாம் இல்லை. இது கலெக்டிவ்லி எண்ட் ஆஃப் டே இது திமுக தான் பொறுப்பு இந்த தோல்விக்கு, அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும், அதே நேரத்தில் ஜெயிக்கணுன்றதை தாண்டி எதிர்கட்சியாக இந்த தமிழ்நாட்டை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான வேலை. இந்த 5 ஆண்டுகள் எக்காரணத்துக்கு கொண்டு இது பிஜேபியோட கண்ட்ரோலில் போயிடக்கூடாது. அதுக்கு திமுக பெரிய வேலை பார்க்க போடுது. ஜெயிக்கிறதுக்காக வேலை பார்க்குறோமானா அது ஒரு பக்கம், ஜெயிக்கிறது மட்டுமே இங்கே முக்கியமான நோக்கம் கிடையாது. எங்களுடைய வெற்றின்றது தமிழ்நாட்டுக்குள்ளே பாசிசம் உள்ள வரல, தமிழ்நாட்டில் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் உள்ள வரலன்றதா இங்க திமுகவுடைய வெற்றி. எங்க தலைவர் அதான் வெற்றின்னு சொல்வாரு. அந்த வெற்றியை இன்னைக்கு நாங்கள் அடைஞ்சிருக்கோம், இனிமேட்டும் நாங்கள் அடைவோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். குளத்தூருக்கு பிறகாக ஒரு இமேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கப்படுது. இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு தாவேகா அவருடைய இன்னொரு பொறுப்பாளர், நீங்கள் எம்எல்ஏவே இல்லை, எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்ற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இன்னைக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் வந்து எல்லாருக்கும் விழுந்துருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்துக்கான திட்டங்கள் வந்து விழுந்துச்சு. நாளைக்கு இந்த திட்டங்கள் வந்து நகர்த்தாத வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை சட்ட ரீதியாக அவர் முதலமைச்சராக இல்லைன்னா கூட அந்த திட்டங்கள் இருக்க வரைக்கும் அவரை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மறுக்கவும் முடியாது. இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நீங்கள் அவரை எதிர்த்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுங்களேன். தமிழ்நாட்டுடைய கொள்கையை எதிர்த்து ஒன்று பண்ணும்போது ஒரு எதிர்ப்பு கிளம்பும். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கோடி தொண்டனும் கத்துவான், இங்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் இதை தப்பு பண்ணிருக்க மாட்டார்லன்னு சொல்லுவான். நிறைய பேர் இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப அந்த இடத்துலலாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ற அவர் வந்து ஆண்டுகிட்டே இருக்காரு நான் நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே அவர் எம்எல்ஏ இல்லைன்னா இல்லை, ஆனால் அவர் திமுகவுடைய தலைவர். திமுகன்றது இங்கே 75 வயசு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. இந்த தமிழ்நாட்டுடைய திசை போக்க பல ஆண்டுகளாக தீர்மானிச்ச ஒரு கட்சினா திமுக தான். அதோடைய தலைவராக தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, மக்களுடைய தலைவர். நீங்கள் அவர் எம்எல்ஏன்னு ஒரு தொகுதியிலேருந்து வேணால் அவர் நகர்த்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 8 கோடி மக்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் கொடுத்த ஒரு முன்னாள் முதலமைச்சர், ஒரு மக்களுக்கான தலைவராக இன்னைக்கும் அவர் இருக்காரு. இனிமேட்டும் அவர் கேள்வி கேட்பாரு. நீங்கள் அவரை ஈஸியாலாம் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம்னா நினைக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியா அளவுலையும் சரி, ஸ்டாலின் அவர்கள் தோல்வின்றது இவங்க விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாங்களே கொண்டாடிட்டு இருக்கும்போது இந்தியா முழுக்க ஐயோ மம்தா பானர்ஜி அவர்கள் தோத்துட்டாங்களே, ஐயோ கேரளா சிஎம் தோத்துட்டாரே, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தோத்துட்டாரேன்னு நம்ம சொல்றது இல்லை, இந்தியா அளவுலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஸ்டாலின்றவர் வெறும் தமிழ்நாட்டுக்கான தலைவர்னு நீங்கள் சுருக்க முடியாது, குளத்தூருக்கான எம்எல்ஏன்னு சுருக்க முடியாது. அவர் இந்தியாவுக்கான தலைவராக மாறிட்டு இருக்காரு. இது ஒரு சின்ன தோல்வி தான், இது ஒரு சின்ன சர்க்கிள் தான். இதை கடந்து வந்தது திமுக. வெறும் 2 எம்எல்ஏ வச்சுலாம் நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிருக்கோம். எதிர்கட்சியாக இல்லாமல் ஒரு 3வது கட்சியாலாம் இருந்திருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு எங்கே இருக்காங்க, ஆள் அட்ரஸே தெரியாமல் காணாமல் போயிருக்காங்க. திமுக எவ்வளவு பெரிய தோல்வி பார்த்தாலும் சரி, இன்னும் மோசமான தோல்வி பார்த்தாலும் மறுபடியும் எழுந்து வந்து நிற்கும். அப்பையும் சனாதானத்தை எதிர்த்து தான் கேள்வி கேட்குமே தவிர எங்களுக்கு வந்து இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸ் தான் முக்கியம், மக்களுடைய பாலிடிக்ஸை விட எங்களுடைய ஓட்டு தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஒருபோதும் நிற்காது. கொள்கை அடிப்படையில் வந்து தான் திமுக. அந்த ஸ்டாண்ட்லேருந்து இன்ச்சு கூட நவர போகிறதில்ல. அடுத்த 5 ஆண்டுகள்ன்றது மிகப்பெரிய போர்க்களம் தான் தமிழ்நாட்டுக்கு. கொளத்தூர் மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களாக இருந்தாலும் சரி, ஏன் ஸ்டாலின் அவர்களை விட்டோம், ஏன் திமுக அவர்களை விட்டோம்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்க போது. அதுக்கு இந்த ஒரு வார காலம்ன்றது மிகப்பெரிய சான்று. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மேபி விஜய் அவர்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் கற்றுக்கிட்டு அவர் ஒரு நல்லாட்சியை கொடுத்தா அதை தட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல இதே ஸ்டாலின் அவர்கள் தான் நிற்பார். நாளைக்கு நீட்டை வந்து ஒழிச்சது விஜய் அவர்கள்னா திமுக தட்டி கொடுக்கும். நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக போராட்டம் பண்ணி இல்லை ஒன்றிய அரசு கூட நீங்கள் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் ஒழிச்சிங்கன்னா அந்த இடத்துல திமுக சப்போர்ட் பண்ணும். இல்லை நீங்கள் இதுக்கு எதிராக நிற்பீங்க. நம்ம தானே நீட் ஒழிப்பு ரகசியம் இருக்குன்னா சொன்னது. நம்ம அந்த 5 வருஷத்துல சட்ட ரீதியாக போராடலையா? இதே ஆளுநர் கிட்ட 2 வாட்டி மசோதா சட்ட ரீதியா போராடுவோம்னே சொல்லிருக்கலாமே, ரகசியம் இருக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்ல போய் தான மக்கள். இப்ப தமிழ்நாட்டுல திமுக ஜெயிக்கும்ன்றத நம்ம நம்பிக்கை. இந்திய அளவுல காங்கிரஸ் அன்னைக்கு ஜெயிக்க வேண்டியது. கூட்டணி இல்லைன்னா அன்னைக்கு மோடி அரசு தோத்துருக்கும், கண்டிப்பா காங்கிரஸ் அன்னைக்கு ஜெயிச்சிருக்கும். காங்கிரஸ் நம்ம கூட இருக்கும், நமக்கு நிற்கும் அப்படின்னு நினைச்சோம். அதுக்காக நம்ம அதை போராடணும். கடைசி வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் அதை ஜெயிச்சு காட்டணும். நடக்கல. கண்டிப்பா இதுக்கு திமுக பொறுப்பேற்றுக்குமானா ஏத்துக்குவோம். ஆனா இனிமேட்டும் சரி, அதுக்காக வந்து எங்களால் முடியல அப்படின்றதுக்காக நம்ம விட்டு கொடுத்து இல்லையே. இப்போ சட்ட ரீதியாக போராடிட்டு இருக்கோம். மாநில கன்கரண்ட் லிஸ்ட்லேருந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதுக்கான நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ திமுக ஒன்றும் முடிவு கொண்டு வரல, ஆனால் அதுக்கான போராட்டத்தையும் முடிச்சு வைக்கல. மேபி அது தள்ளி போயிருக்கு போராட்டம். கண்டிப்பாக அந்த ரகசியத்தை சொல்லுவாங்களானா? ரகசியம் தான் நாங்கள் சொல்லிட்டோமே, எப்பயோ சொல்லியாச்சு. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. ஆமாம், நாங்கள் ஒழியும் நினச்சோம், முடியலை, அதுக்கு நடக்கலை. ஆனால் இப்பயும் நாங்கள் சொல்கிறோம், சட்ட ரீதியாக அவர் சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு, நீங்கள் மறுபடியும் பழைய டெம்ப்ளேட்ஸே எடுத்துகிட்டு வர வேண்டாம். அவர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நீட் ஒழிப்பில் திமுகவோட நிலைப்பாடு மாற போகிறதில்லை. இன்னும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் சனாதானத்தில் எங்கள் நிலைப்பாடு மாற போகிறதில்லை. தமிழ்நாட்டுடைய மாநில சுயாட்சியில் எங்கள் நிலைப்பாடு மாற போகிறதில்லை. தொடர்ச்சியான போராட்டங்கள் தான். விஜய் அவர்களும் இதை எடுத்து நடத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அவ்வளோதான். சனாதனத்தை பற்றி பேசினால தான் திமுக தோத்துருச்சா? ஏன்னா அப்படி ஒரு விமர்சனம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் பேசுனீங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிலைமை சொல்லக்கூடியவங்க வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க, பெண்கள் வந்து வீட்லேயே இருக்கணும், அவங்க வந்து கையில் 10 ரூபா கூட கொடுக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா அவங்களோட பையன் வந்து அதே தொழில் தான் பார்க்கணும். இப்போ அவர் வந்து அரசியல்வாதியாக இதுவாக இருக்காருன்னா, ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்காருன்னா அவங்க புள்ளியாது, இதெல்லாம் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு இல்லைன்னா அங்கங்கே வந்து சனாதனத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நார்மலாக பிறந்த எல்லாருமே எல்லா நேரமும் ஒரு கடவுள் மறுப்பாளராக இருக்க முடியாது. ஆனால் உண்மையான கடவுள் மறுப்பாளர் எல்லா நேரத்தையும் கடவுள் மறுப்பாளராக இருக்க முடியும். இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் அப்பப்போ வந்து தனக்கு தேவையான இடத்துல கடவுள் மறுப்பாளர்களாக மாறிப்பாங்க. சனாதானம்ன்ற வார்த்தை தான் அவங்களுக்கு கொடுத்ததே தவிர அதனுடைய சட்டங்களை அவங்களும் எதிர்த்து தான் இருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ. அங்கங்கே அந்த ஆணாதிக்க சிந்தனையே சில பேர் எதிர்க்கவங்க இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னால் நம்ம மேலே என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சனாதான எதிர்ப்புன்னு அவங்க பேச முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. என்னன்னா இது திமுக சொல்லும் போது அவங்களுக்கு வந்து மண்டை பஸ்ட் ஆகுது. நாங்கள் ஹிந்துன்ற கடவுள்களை வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, திமுகக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சியில் எத்தனை சதவீதம் பேர் இந்துக்கள் இருக்குன்னு சொன்னது. ஆனால் இந்துக்கள் இருக்காங்க. ஈக்குவேட் பண்ணில பாக்குறாங்க. இப்போ இந்துவிசம் சனாதனம் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எப்படி வந்து இன்னொருத்தவங்களோட ரிலீஜனை நீங்கள் எப்படி பேச முடியுன்றதா விமர்சனமாக இருக்குது. பிரபல பாடகர் ஒருத்தர், நான் பேர் குறிப்பிட பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவர் வந்து நீங்கள் இப்படி பேசுனீங்க, கடைசியில் உங்கள் கட்சியின் நிலைமை என்னன்னு பாருங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஸோ தே ஈக்குவேட், ஹிந்துவிசம் சனாதனம் ரெண்டு ஒன்று தான். எதிர்த்ததால தான்
பெரியார் இதை எதிர்ப்பு தெரிவித்து ஒவ்வொரு படியாக தாண்டி வந்ததால தான் அண்ணா வந்து சுயமரியாதை திருமணம்னு ஒன்று கொண்டு வராரு. இப்போ இந்த ஒவ்வொரு படிகள் இருக்குல்ல, இந்த கலைஞர் வந்த உடனே கோயிலுக்குள்ள வந்து அனைத்து சாதனையும் அர்ச்சகராகலாம்ன்றாரு. இப்போ இது ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்ததால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சனாதானத்தை எதிர்த்ததால திமுக தோத்துருச்சுன்னு சொல்றவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று தான், சனாதானத்தை எதிர்த்ததால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழ்நாடு வந்து தனித்துவமாக இருக்கு, சங்கிகளுக்கு எதிரான மனநிலையில இருக்கு. இப்போ திமுக தோக்கலை, திமுக தோத்தாலும் இன்னைக்கு தமிழ்நாடை ஜெயிக்க வச்சிருக்கோம், எங்களுக்கு அது பெருமை போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ ஏற்கனவே ஒரு 5 வருஷத்துல முடிச்சு வச்சிருக்கோம். தமிழ்நாடு இதுக்கு மேல ஒரு உச்சத்தை இன்னைக்கு திமுக கொண்டு வந்த திட்டங்களை கிராஸ் பண்றதா தாவேக பெரிய வேலையே, அல்லது அதை தக்க வைக்கிறது பெரிய வேலை. இப்போ திமுக தோத்துச்சுன்னு சொல்லாதீங்க. அடுத்த 5 ஆண்டு ஒரு 10 ஆண்டுகளில் காட்டக்கூடிய வளர்ச்சியை நாங்கள் வந்து ஒரு 4 வருஷத்தில் காட்டணும். 11.19%, இந்த ஆண்டு 10.83%. 2 டபுள் இலக்கு தொட முடியும்ன்றது வந்து ஒரு இன்னைக்கு தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் உருவாக்குனா ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்றதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ இதை தாண்டி ஒரு அரசால் செய்ய முடியாது. அப்போ நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இது எப்போ எங்களுடைய வெற்றின்றது தெரியும்னா, அடுத்த 5 ஆண்டுகள் விஜய் அவர்கள் ஆட்சி நடத்த போறாரு. ஒவ்வொரு டேட்டாவையும் நாங்கள் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் கல்வியோட விகிதத்தில் இந்த அளவுக்கு இருந்துச்சு, இந்த தாவேக ஆட்சியில் அது என்னவா இருக்கு, அரசு பள்ளிகளில் சேர்க்கக்கூடிய விகிதம் இதுவாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் உயர்த்தி காட்டணும், 3 லட்சம் பேருக்கு மேலே ஏற்றி காட்டிருக்கோம். இப்போ இது தாவேக ஆட்சியில் என்னவா இருக்க போகுது, பெண்களுடைய வளர்ச்சியில் இவ்வளோ காட்டியிருக்கோம், உங்கள் ஆட்சியில் இது என்னவா இருக்கு நாங்கள் கேட்க போகிறோம். மேபி அது நல்லபடியாக பண்ணால் ரொம்ப நல்லது, வாழ்த்துறோம், வணங்குறோம். ஆனால் அது இங்கே பண்ணலன்றப்ப கேள்வி கேட்போம். திமுக தோத்துருச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகள் தான் திமுக தோத்துச்சா ஜெயிச்சான்றதே முடிவெடுக்க போகுது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.